எதற்காக ஜெபிக்க வேண்டும்? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஜெபம் என்பது தேவனோடு உறவு கொள்வதற்கு மட்டும் வழி அல்ல, அது ஒவ்வொரு விசுவாசியின் ஆவிக்குரிய மூச்சாக இருக்கிறது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முதல்ல நம்ம ஜெபிக்கணும். ஏன் வாழ்க்கையில தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, ஏன் வாழ்க்கையில தேவன் என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரு, என்னுடைய சுய விருப்பம் அல்ல, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றபடி, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் தான் இது. ரொம்ப முக்கியமான ஜெபம். பரமண்டலத்துல என்ன சித்தம் செய்யப்படுவது, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்துல பிதாவின் சித்தம் நிறைவேறும்படி ஜெபிச்சார். அப்ப நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்னா, முதலாவது தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், தேவன் என்னை வச்சுக்கிற விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், தேவ திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. ரெண்டாவது காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோதனைகளை மேற்கொள்ள நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோதனைகள். சோதனை இல்லாத மனுஷன் எதுவுமே இல்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த சோதனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். அப்படின்னா சோதனைக்கு பிரவேசிக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். நம்ம சோதனைக்கு போய் மாட்டிக்க கூடாது. அதை தப்பித்து கொள்ளக்கூடிய வழியை நம்ம கர்த்தர்ட்ட கேட்டு, ஏசப்பா பரலோக தகப்பனே, இந்த சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்காகவும் எருசலேமுக்காக ஜெபிக்கும்போது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்குது. எருசலேமின் சமாதானத்துக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம போகிற ஆவிக்குரிய சபைக்காக, ஊழியக்காருக்காக, அங்க இருக்கிற விசுவாசிகளுக்காக ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்ம மேல விழுந்த பாரம். எல்லாத்துக்கும் மேல கடைசியா ஒண்ணு சொல்றேன், நமக்கு தேவ ஞானம் வெளிப்படும்படியாக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ தேவ ஞானம் நமக்கு கிடைக்கும்படி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக.